ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைதராபாத் நகரோட மையமா கருதப்படுற சார்மினாரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சார்மினார் 1591 முகமது குலி குதுஷாவால் கட்டப்பட்டது. இது ஒரு முக்கியமான அடையாள சின்னமா விளங்குது. இந்த 4 தூண்களோட அமைப்பு அந்த நகரோட உருவாக்கம், அது மட்டும் இல்லாம குதுப் ஷாவோட வம்சத்தோட வரலாற்றை சொல்லக்கூடிய விதமா இது விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சார்மினாரோட வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குதுப் ஷாஹி வம்சத்தோட 5வது சுல்தானான முகமது குலி குதுப் ஷா கோல்கொண்டாவில இருந்து தன்னோட தலைநகரை புதிய தலைநகரமா ஹைதராபாத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த சார்மினார் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இந்த கட்டுமானத்தோட நோக்கம் என்ன, எதுக்காக இதை கட்டுனாங்க அப்படின்னா, பிளேக் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல ரொம்ப அதிகமா பரவி இருக்கு. அதை தடுப்பதற்காகவும் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துற ஒரு விதமா தான் இந்த சார்மினாரை கட்டப்பட்டதா நம்பப்படுது. இதுல இன்னொரு கதை என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குதுப் ஷா தனது காதல் மனைவி பாகமதியை நினைவு கூறும் விதமா தான் இந்த அமைப்பை உருவாக்குனதாகவும் சொல்லப்படுது. இதோட கட்டிடக்கலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 தூண்களால் அமைஞ்சிருக்கும். உருதுல சார் அப்படின்னா 4ன்னு அர்த்தம், மினார் அப்படின்னா தூணுன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் உருது வார்த்தையா சார்மினார் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த சார்மினார் அப்படிங்கிறது ஹைதராபாத் நகரத்தோட ஒரு முக்கியமான அடையாளமா விளங்குது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான வணிகம் சார்ந்த இடமாகவும் ஒரு கலாச்சார மையமாகவும் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கும் இந்த சார்மினார் பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தோட அதிகாரப்பூர்வ ஒரு சின்னமா விளங்கிட்டு இருக்கு. நம்ம சென்னையில சார்மினார் அப்படின்னாலே சார்மினார் பிரியாணி தான் ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். பட் ஹைதராபாத்ல சார்மினார் அப்படின்னா இந்த பில்டிங்கோட பேரு தான் சொல்லுவாங்க. இது ஹைதராபாத்தோட ஒரு பெரிய அடையாள சின்னமா விளங்குது. இந்த சார்மினார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுண்ணாம்பு சாந்து, கிரானைட், அது மட்டும் இல்லாம சுண்ணாம்புக்கல், இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. இதோட மேல் தளத்துல ஒரு சின்ன அளவுல மசூதியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து சார்மினார் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கான ஒரு நினைவு சின்னமா தான் பார்க்கப்படுது. இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாவும் இப்ப மாறிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதோட மேல் பகுதியில ஒரு சின்ன மசூதி இருக்கு. அந்த மசூதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 பிரார்த்தனை இடங்கள் இருக்கு. அதாவது அவங்க உட்கார்ந்து பிரேயர் பண்ணுவாங்கல்ல, அந்த இடம் 45 இடங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு சார்மினார் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். ஸோ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இது லைவா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இப்போ உங்களுக்கு சார்மினார் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.